الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவி தொழுகையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பை தருவானாக. ரமலானில் ஒவ்வொரு வினாடியும் இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாவமான அனைத்து காரியங்களை விட்டும் தவிர்த்து வாழுகிற நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா தருவானாக. எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து இந்திய திருநாட்டை, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும், முஸ்லீம்களுடைய பொருளாதார ஸ்தாபனங்களையும், மஸ்ஜிதுகளையும், மதரசாக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் தருவானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலைமை விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், முதல் 10 ரஹ்மத்திற்குரியது, இரண்டாவது 10 மகஃபிரத்திற்குரியது, மூன்றாவது 10 நரக விடுதலையை கேட்கக்கூடிய 10 என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை மூன்றாக பிரித்தாங்க. அப்படிப்பட்ட ரஹ்மத்திற்குரிய முதல் 10 நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த 10 அல்லாஹ்விடத்தே ரஹ்மத்தை அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருப்பதின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நாம் எல்லாம் திக்ர் செய்கிறோம், தொழுகிறோம், இன்னபிற அமல்களை எல்லாம் செய்கிறோம். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் நம்மால் எந்த ஒரு நல்ல அமலும் செய்ய முடியாது. எனவே நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கோடான கோடி ரஹ்மத்துகளை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான். அந்த ரஹ்மத்திற்கு நாம் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிடாதீர்கள். எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் சரி, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, என்னை எல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று யாரும் நினைக்க வேண்டாம். எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும், பூமி முழுவதும் பாவம் செய்திருந்தாலும் சரி, வானம் முழுவதும் ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அந்த அடியானையும் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மனமுருகி கேட்டால் அல்லாஹ் அவரின் மீதும் இரக்கம் செய்வதற்கு, ரஹ்மத் செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். நாம் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இரக்கம் படுவதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொட்டி கொண்டு இருக்கிறான் நம்மின் மீது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுகிற போது ரஹ்மத்துடைய இடங்கள் ஏதாவது வந்துவிட்டால்
அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு யா அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்தை கொடு என்பதாக கேட்பார்கள் என்று ஹஸரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிற இந்த வழிமுறையை நாமும் பின்பற்றுவோம். குர்ஆன் ஓதுகிற போது ஏதாவது ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்க வேண்டும். நரகத்தை குறித்து வருகிற போது நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். சுவனம் குறித்து வருகிற போது யா அல்லாஹ் எங்களையும் சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கிவிடு என்பதாக துஆ கேட்க வேண்டும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்தை கேட்காமல் விட்டதில்லை. ரஹ்மத்துடைய ஆயத்தை ஓதுகிற போதெல்லாம் அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு யா அல்லாஹ் எங்கள் மீது ரஹ்மத் கொடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்டதற்கு பிறகுதான் அடுத்த வசனத்தை ஓதுவார்கள் என்பதாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாமும் இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் ரஹ்மத்தை கேட்க வேண்டும், எந்தெந்த நேரத்தில் எல்லாம் கேட்க வேண்டும், எந்தெந்த இடங்களில் கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மஸ்ஜிதிற்குள் நுழைகிறோம். ஒவ்வொரு நேரமும் நாம் நுழைகிற போதெல்லாம் யா அல்லாஹ் நான் உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசலை நான் திறந்துவிடு என்பதாக நாம் கேட்க வேண்டும். அல்லாஹும் அஃப்தஹலி, யா அல்லாஹ் எனக்கு திறந்துவிடு, அபுவாப ரஹ்மத்திக்க, உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசலை எனக்கு திறந்துவிடு என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொன்னார்கள். கேட்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நபரும் மஸ்ஜிதிற்குள் எப்பொழுதெல்லாம் நுழைகிறோமோ நுழைகிற பொழுதெல்லாம் யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தினுடைய வாசலை திறந்துவிடு என்பதாக நாம் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததற்கு பிறகு பல துஆக்களை ஓதுவார்கள். அதிலே இப்படியும் ஒரு துஆவை ஓதி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக, யா அல்லாஹ் உன்னை தவிர புகழுக்குரியவன் வேறு யாரும் கிடையாது. அல்லாஹும்ம பிக வ பிஹம்திக, யா அல்லாஹ் நான் உன்னை புகழுகிறேன். அஸ்தக்ஃபிருக்க, உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். லிதன்பி, என்னுடைய பாவத்திற்காக வேண்டி நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். வ அஸ்அலுக ரஹ்மதக, உன்னிடத்திலே நான் ரஹ்மத்தை கேட்கிறேன். தூங்கி எழுந்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பல துஆக்களில் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தையும் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்தவுடன் இந்த துஆக்களை ஓத வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு உன்னுடைய ரஹ்மத்தை தருவாயாக, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத்தை தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் அசர் தொழுகைக்கு முன்பாக யார் ஒருவர் 4 ரக்காத்து சுன்னத்து தொழுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவருக்கு தனிப்பட்ட தன்னுடைய ரஹ்மத்தை அவர் மீது அல்லாஹ் பொழிகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஹிமல்லாஹு இம்ரஅன் ஸல்லா கபலல் அஸ்ரி அர்பஆ, யார் ஒருவர் அசர் தொழுகைக்கு முன்பாக 4 ரக்காத் சுன்னத் தொழுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வினுடைய தனிப்பட்ட ரஹ்மத் அவர் மீது இறங்குகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நாம் தொழுகையில் சஃபில் நிற்கிறோம். அப்படி நிற்கிற போது முதலாவதாக வலது பக்கமாக நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். வலது பக்கமாக நாம் நிற்கிற போது யார் வலது பக்கமாக சஃபிலை நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், மலக்குமார்கள் அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் முதலாவதாக வலது பக்கமாக பூர்த்தியாக்கிவிட்டு நாம் இடது பக்கம் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் அதை ஓதுகிற போது அது செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஇதா குரிஅல் குர்ஆனு, குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஉ லஹு, செவி தாழ்த்தி கேளுங்கள். வன்சித்து, மௌனமாக கேளுங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், உங்களுக்கு இரக்கம் செய்யப்படும், உங்கள் மீது இரக்கம் காட்டப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தராவி தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுகிறது. எனவே நாம் தராவி தொழுகையில் ஓதுகிற போது ஹாஃபிஸ் அவர்கள் ஓதுகிற போது அதை நாம் செவி தாழ்த்தி கேட்க வேண்டும். அப்படி கேட்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அந்த ரஹ்மத்து கிடைக்கக்கூடிய அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மாணவர்கள் சிறார்கள் இந்த நேரத்தில் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. தராவி தொழுகையின் போது நாம் சிறுவர்களும் சரி அமைதியாக நாம் குர்ஆனை கேட்டால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்குரிய மக்களாக ஆகிவிடும். அல்லாஹ் நம் அத்துணை பேருக்கும் குர்ஆனை கேட்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைப்பதற்கு பல வழிகளை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று ஸலவாத் ஓத வேண்டும்.
குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷர மர்ரா, யார் ஒருவர் என் மீது ஒரு முறை ஸலவாத் சொல்கிறாரோ அல்லாஹ் அவர் மீது 10 ரஹ்மத்தை பொழிகிறான், 10 நன்மைகளை வழங்குகிறான் என்ற இந்த இடத்திற்கு 10 ரஹ்மத்துகளை வழங்குவதாக நமக்கு முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்தீஸீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கிடைப்பதற்கு நாம் அதிகமாக நாம் ஸலவாத்துகளை ஓத வேண்டும். பெரியார்கள், இறைநேசர்கள் எல்லாம் ரமலானுடைய ஒவ்வொரு நாளிலேயும் ரமலானில் ஒவ்வொரு நாளிலேயும் 1000 முறை இஸ்திக்ஃபார் தேடுவார்கள், 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவார்கள், 1000 முறை ஸலவாத் ஓதுவார்கள் என்று வலிமார்களுடைய வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது. எனவே நாம் குறைந்தபட்சம் நம்மால் எவ்வளவு முடியுமோ, இது குறைந்தபட்ச அளவுதான், 1000 என்பது குறைந்தபட்ச அளவுதான். ஒவ்வொரு நாளும் 1000 முறை இஸ்திக்ஃபார் செய்வது, 1000 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுவது, 1000 முறை ஸலவாத்துகளை ஓதினால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகிற போது நாம் சஜிதா செய்கிறோம், அப்படி சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் ஏதாவது தூசியோ சின்ன கருக்களோ நம்முடைய நெத்தியில் பட்டுவிட்டால் அதை அகற்ற வேண்டாம், அதன் மூலமாக ரஹ்மத் செய்யப்படுகிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது இருக்கிற காலமெல்லாம் உங்கள் மீது ரஹ்மத் செய்யப்படுகிறது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குகிறது. எனவே சஜிதா செய்கிற போது சின்ன கற்களோ தூசியோ நெற்றியில் பட்டுவிட்டால் அவைகள் தானாக விழுகும் வரை அவர்களை அகற்ற வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். ரஹ்மத்திற்கான வழிகளை சொல்லித் தருகிறார்கள். யார் தொழுகிறார்களோ தொழுகும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த நபர் மீது இறங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகையாளிகளினுடைய தலையின் மீது அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை இறக்குகிறானாம். எனவே நாம் இந்த ரமலானில் ஒரு தொழுகையை கூட விடக்கூடாது, தக்பீர் தஹ்ரீமாவை விட்டுவிடக்கூடாது. நான் கடந்த ஜும்மாக்களில் கூட சொன்னேன், ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தர். அவர்கள் ஒரு நாள் மக்ரிபுடைய தொழுகைக்கு வருகிறார்கள். அப்படி வருகிற போது தக்பீர் தஹ்ரீமா அவர்களுக்கு தப்பி விடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிராஅத்தை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கணக்கு வழக்கை பார்த்துவிட்டு வருவதற்குள் சனா ஓதி முடித்து கிராஅத் ஓத ஆரம்பித்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு ஹஸரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு ரொம்ப கவலைப்பட்டாங்க. தக்பீர் தஹ்ரீமா மிஸ் ஆயிடுச்சு, இதுவரைக்கும் தக்பீர் தஹ்ரீமா எனக்கு மிஸ் ஆனதே கிடையாது, எனவே எனக்கு இப்படி தக்பீர் தஹ்ரீமா விடுபட்டு போய்விட்டது என்பதாக வருத்தப்பட்டு அன்றைய நாள் அவர்கள் சம்பாதித்த அனைத்து லாபத்தையும் என்ன செஞ்சாங்க, தர்மம் செஞ்சாங்க, சதக்கா செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய பாதையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்துட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, என்ன செய்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், எனக்கு தக்பீர் தஹ்ரீமா தவறிவிட்டது, எனவே இன்றைய நாள் நான் சம்பாதித்த அனைத்து செல்வத்தையும் நான் அல்லாஹ்வின் பாதையில் சதக்கா செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்காவிற்கு உனக்கு நன்மை இருக்கிறது, சதக்காவிற்கு உனக்கு நன்மை இருக்கிறது, நீ எவ்வளவு செய்தாலும் அல்லாஹ் அதற்கு கூலியை பெறுவான். ஆனால் நீ விட்டுவிட்டாயே தக்பீர் தஹ்ரீமாவை, அதற்கு நீ எவ்வளவு கொடுத்தாலும் ஈடாகாது. ஒரு தக்பீர் தஹ்ரீமாவிற்கு நீ எத்தனை லட்சங்களை கோடிகளை நீ சதக்கா செய்தாலும் தக்பீர் தஹ்ரீமாவினுடைய நன்மை உனக்கு கிடைக்காது என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே ரமலானுடைய காலத்தில் கூட நாம் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டு விடாமல் ஐவேளை நாம் என்ன செய்யணும், இமாம் ஜமாஅத்தோடு சேர்ந்து தொழுகுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் இடத்தில் துஆ கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய் என்பதாக கேட்க வேண்டும். தக்பீர் தஹ்ரீமா என்பது அளவிலா நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியம். எனவே நாம் தக்பீர் தஹ்ரீமாவை விட்டுவிடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையாளிகள் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அது மட்டுமல்ல, ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்படி உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற போது அவரை நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். காலையிலும் மாலையிலேயும் நலம் விசாரிக்க செல்ல வேண்டும். அப்படி விசாரிக்க செல்கிற போது அவருக்கு அருகாமையில் உட்கார்ந்து அவருக்காக வேண்டி துஆ செய்கிற போது
லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுகிற போது, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான் என்று சொல்லுகிற போது, யார் இப்படி நலம் விசாரிக்க சென்றாரோ அவரின் மீது அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குகிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் நாம் அவர்களை நலம் விசாரிக்க வேண்டும். அப்படி நலம் விசாரிப்பதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மலை இறங்குகிற போது அல்லாஹ்விடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அல்லாஹ் இதை ரஹ்மத்தானதாக எங்களுக்கு ஆக்கிவிடு, அதாபாக ஆக்கிவிடாது என்று துஆ செய்திருக்கிறார்கள். இதை பரவலாக ஆக்கிவிடு என்று துஆ செய்திருக்கிறார்கள். வன்சுர் ரஹ்மத்துக வஹீ பலதகல் மையித், காய்ந்து விட்ட மரணித்து விட்ட ஊர்களை எல்லாம் ஹயாத்தாக்கிவிடு என்பதாக துஆ செய்திருக்கிறார்கள். எனவே மழை வருகிற போது மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் எந்த நல்லமலும் செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னப்ப ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாது? ஆமாம், நானும் தான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹு தாலா எனக்கு அவனுடைய ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான், அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது, சொர்க்கத்துக்கும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்திற்கு போக முடியும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு என்ன செய்வது? இந்த உலகத்தில் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். பிராணிகள் மீது, சிறு பிள்ளைகள் மீது, பலகீனமானவர்கள் மீது, வயோதிகர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஹமு மன் ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள். இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த உலகத்தில் அதிகமான ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய இடம் கஅபத்துல்லாஹ். ஒவ்வொரு நாளும் 120 ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்கிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் உம்முர் ரஹ்மத் என்று அந்த இடத்திற்கு பெயர். அந்த மக்காவிற்கு பல பெயர்கள் இருந்தாலும் உம்முர் ரஹீம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. ரஹ்மத்துகளினுடைய தாய் என்று அதற்கு பெயர். ரஹ்மத்துகள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் நேரடியாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த ரஹ்மத்தான இடங்களை எல்லாம் நாம் நேரிலே சென்று பார்ப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா யாரின் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னால், யார் இந்த உலகத்தில் அடுத்தவர் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ருஹமா, அல்லாஹ் யாரின் மீது இரக்கம் காட்டுவான் என்று சொன்னால், நாம் யாரின் மீது இரக்கம் காட்டுகிறோமோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காஸிரீன், அல்லாஹுடைய ரஹ்மத்து இல்லை என்று சொன்னால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். நாம் இன்றைக்கு தொழுகைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். நோன்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதுவும் அல்லாஹுடைய ரஹ்மத்து தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் யாரும் எந்த ஒரு நல்லமலும் செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய இரக்கமும் இல்லை என்று சொன்னால் சில நபர்களை தவிர அத்துணை நபர்களும் ஷைத்தானைத்தான் பின்பற்றி இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் இன்றைக்கு தொழுகைக்கு வந்திருக்கிறோம், இபாதத் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மாபெரும் உபகாரம் இது, அருள் இது. ரமலானை அடைந்தது ஒரு அருள், அதிலும் ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்திருக்கிறோம் அல்லவா, அதுவும் ஒரு அருள். நாம் தொழுகிறோம் அல்லவா, அதுவும் ஒரு அருள். அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை, அருள்களை, ரஹ்மத்தை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின் அஹதின் அபதா வலாகின்னல்லாஹ யுஸக்கி மை யஷா, அல்லாஹுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால்
நாம் இன்றைக்கு தௌபா செய்கிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுகிறோம், சுப்ஹானல்லாஹ் ஓதி அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுகிறோம் அல்லவா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அல்லவா? அல்லாஹுடைய ரஹ்மத் மட்டும், அல்லாஹுடைய அருள் மட்டும் நம்மின் மீது இறங்கவில்லை என்று சொன்னால் நம்மால் தௌபா செய்ய முடியாது. அல்லாஹ் நம்ம மீது இரக்கம் காட்டுகிறான், அருள் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால் தான் நம்ம இஸ்திக்ஃபார் ஓதுறோம், அதனால் தான் நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ர் ஓதுறோம், அதனால் தான் நம்ம சுப்ஹானல்லாஹ் ஓதுறோம். சுப்ஹானல்லாஹ்வின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது, அல்ஹம்துலில்லாஹ்வின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இஸ்திக்ஃபாரின் மூலம், ஸலவாத்தின் மூலம், சதகாவின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பாவத்தை விட்டு பரிசுத்தப்படுத்துகிறான் என்று சொன்னால் நாம இதை செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நான் தான் உங்களை பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்குகிறேன், நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை மட்டும் நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் நம்மால் இஸ்திக்ஃபார் செய்ய முடியாது, நம்மால் திக்ர் செய்ய முடியாது, நம்மால் குர்ஆன் ஓத முடியாது. அல்லாஹு தஆலா தன்னுடைய மேலான அருளை கொண்டு நம்மை போர்த்தி இருக்கிறான், நம்மை மீது ரஹ்மத்தை கொட்டி கொண்டே இருக்கிறான். அதனால் தான் நம்ம இஸ்திக்ஃபார் செய்கிறோம், அதனால் தான் நம்ம என்ன செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம். அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு நல்ல முறையும் செய்ய முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போதான் ஒரு ஆச்சரியமான ஒரு வரலாறை சொல்லிட்டு போனாங்க. நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஞாபகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையை சுற்றி 4 புறத்திலும் கடல்கள் சூழ்ந்திருக்கிறது, 4 புறமும் கடலால் சூழ்ந்திருக்கிறது. மலையினுடைய உச்சியில் ஒருவர் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருக்கிறார். எத்தனை வருடம் வணங்குகிறார்? 500 வருடம் வணங்குகிறார். 500 வருடம் அல்லாஹ்வை வணங்குகிறார். அந்த இடத்திலே, அந்த கடல் தண்ணீருக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா மதுரமான தண்ணீரை அல்லாஹ் ஓடச் செய்கிறார். சாயங்கால நேரம் என்ன செய்வார், மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கி வருவார். அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மாதுளை மரத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மாதுளை பழத்தை எடுத்து சாப்பிடுவார், மதுரமான தண்ணீரை குடிச்சுக்குவார், மீண்டும் மலை உச்சிக்கு போய் இபாதத் செய்வார். இப்படி 500 வருடம் இபாதத் செஞ்சார். அல்லாஹ்ட்ட துவா செஞ்சார், யா அல்லாஹ் நான் சஜிதாவிலேயே என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சார். அல்லாஹ் அதை கபூலாக்கனா. நாளை கியாமத்து நாளில் நான் எழுப்பப்படும் போது நான் எப்படி மரணித்தேனோ அதே நிலையில் தான் நான் என்னை எழுப்ப வேண்டும் என்பதாக துவா செஞ்சார். அல்லாஹ் தஆலா அதே நிலையில் சஜிதா செய்த வண்ணம் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புகிறான். அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளில் சொல்வானா, என்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக இவரை சோனத்திற்கு அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னப்ப அந்த அடியார் கேட்பாரு, 500 வருஷம் நான் இபாதத் செஞ்சேனே, என்னுடைய அமலின் மூலமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல் என்று சொல்லாம யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் மூலம் அழைத்து செல் என்பதானே சொல்லுகிறாயே என்று அல்லாஹ் அவர் சொல்வார். அல்லாஹ் சொல்வான், நான் இவருக்கு செய்த உபகாரத்தையும் இவர் செய்த இபாதத்தையும் கணக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ் இவருக்கு செய்த உபகாரத்தை எல்லாம் கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டால் இவர் செய்த 500 வருட அமல், 500 வருஷம் ஒரு நிமிடம் கூட அல்லாஹுக்கு மாறு செய்யலை. 500 வருடம் ஒரு நிமிடம் கூட அல்லாஹுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் வணங்கி இருக்கிறார். அல்லாஹுடைய அருள்களை ரஹ்மத்துகளை எல்லாம் ஒரு தட்டில் நிறுத்தப்படுது. அவர் செஞ்ச 500 வருட அமல் ஒரு தட்டில் நிறுத்தப்படுது. ஒரே ஒரு கண்ணை அல்லாஹ் கொடுத்தான் அல்லவா, சலாமத்தாக பார்ப்பதற்கு பார்வையை கொடுத்தான் அல்லவா, அந்த ஒரு கண்ணுக்கு ஈடாக ஆகிவிட்டது. 500 வருட இபாதத் அந்த ஒரு கண்ணுக்கு ஈடாக ஆகிவிட்டது. மீதம் அல்லாஹு தஆலா இன்னொரு கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், கைகால்களை சலாமத்தா கொடுத்திருக்கிறான், உண்ணக்கூடிய உணவை செரிமானமாகக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு ரஹ்மத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே இதுக்கெல்லாம் எங்க நன்றி செலுத்த காணாமே இந்த அடியார், நரகத்துக்கு கூட்டி போங்கன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அவரை நரகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. அல்லாஹ்ட்ட அவர் கெஞ்சுவார், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தின் மூலமாக என்னை சொர்க்கத்துக்கு கூட்டு போ அல்லாஹ்னு சொல்லி அவர் துவா செய்வார். அப்புறமா அல்லாஹ் கேட்பானா, உனக்கு 500 வருடம் இபாதத் செய்வதற்கு தௌஃபீக் செஞ்சேன் அல்லவா, இது யாருடைய தௌஃபீக்? இது யா அல்லாஹ் இது உன்னுடைய தௌஃபீக் தான், உன்னுடைய அருள் தான் என்று சொல்வார். கடல் தண்ணீருக்கு மத்தியில் மதுரமான தண்ணீரை கொடுத்தது யார்? அல்லாஹ் கேட்பான், யா அல்லாஹ் நீதான் அல்லாஹ் கொடுத்த. கடல் தண்ணீருக்கு மத்தியில் மாதுளை பழத்தை கொடுத்தது யார்?
உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தது யார், உனக்கு சலாமத்தை கொடுத்தது யார்? அல்லாஹ் ஒவ்வொன்றாக அந்த அடியாரிடத்தில் கேட்பான். யா அல்லாஹ் நீதான் கொடுத்தன் என்று அந்த அடியார் சொல்வார். அல்லாஹு தஆலா நமக்கு கணக்கில்லாமல் அவனுடைய ரஹ்மத்தை கொட்டி கொண்டே இருக்கிறான். எனவே அவனுடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு நல்லவனும் செய்ய முடியாது. அல்லாஹுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நம்மால் நல்ல அமல் செய்ய முடியும். எனவே இந்த ரஹ்மத்துடைய இந்த முதல் பத்தில் அல்லாஹ்விடத்திலே ரஹ்மத்தை அதிகமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மேலான கிருபையை கொண்டு ரஹ்மத்தை கொண்டு நம் அனைவரையும் சூழ்ந்து கொள்வானாக. அவனுடைய ரஹ்மத்தின் மூலமாக நம் அனைவரையும் நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நுழைய செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.